ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறடி காசு சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே பணத்தை எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்ச பணத்தை எடுத்து அங்கே ரவுடிக்கிட்டையுமே கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் காசு கேட்கறதுக்காக வந்திருக்கிற போது இங்கே மனோஜுமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா நாம் தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு இங்கே தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் வந்தாங்க இல்லையா, ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் மேலேயும் அந்த பணத்தை நீங்கள் தானே எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் மேலேயும் போட்டுடுறாங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மனோஜுமே பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் இன்னும் 2 நாளில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நான் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டிட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி அந்த 2 பேர்கிட்டையும் கொடுத்து இங்கே மனோஜ்கிட்ட கொடுக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு இங்கே மீனாவும் அங்கே முத்துவுமே பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அந்த பார்லாமா அங்கே முழிச்சிக்கிட்டு பார்க்குற போதே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் பார்லாமா தான் பார்த்துக்கும், பாவம் அந்த 2 பேர் ஸ்டாஃப் மேலேயும் பார்த்திங்கன்னா இந்த பழியை எடுத்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் முத்துவுமே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மனோஜுமே பார்த்திங்கன்னா இந்த பணமெல்லாம் எப்படி காணாமல் போய்க்கும், நம்ம கரெக்டான எனக்கும் இங்கே ரோகிணிக்கு மட்டும்தான் இந்த பாஸ்வேர்டு தெரியும், இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்ச 2 பேருக்கு மட்டும்தான் அங்கே பணத்தையும் எடுக்க முடியும், அப்போ எப்படி இந்த பணம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மனோஜி ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. இங்கே ரோகிணியுமே பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் பாஸ்வேர்டு இங்கே லாக் செய்து எல்லாமே தெரியும், அப்போ எப்படி இந்த பணம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் ரோகிணிக்கிட்ட கேட்கவும் ரோகிணிக்கு பயங்கர அதிர்ஷ்டம் இருக்குது. எப்படின்னா மாட்டிக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதட்டமாகவும் இருக்குது. இந்த லாக்கர் உடைச்ச மாதிரியும் இல்லை, ஓப்பன் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா ரோகிணி இல்லைங்க அதெல்லாம் லாக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா மாற்றுறது கூட பார்த்தீங்கன்னா ஈஸி தான், இப்போ எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துறதுனால அது எப்படி இருக்குதுன்னே சொல்ல முடியல, அவங்க 2 பேர் தான் எடுத்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கே ஒரு சைடு விஜயாவும் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸ் கிளாஸ் விட்டுட்டு இங்கே ஏகோ கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வளைச்சி எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஸ்ருதிக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாகவும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சவாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே முத்து கிளம்பலாமே இங்கே ஒரு சைடு மீனாவுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே பார்லமரம் மேலே ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அந்த பணத்தை இங்கே ரோகிணி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்கிறதுனால மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணலாம், ஏன்னா அங்கே ரோகிணி தான் இந்த பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணி போகிற இடத்துக்கெல்லாம் போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிக்கு கால் பண்ணி பேசுகிறத அங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணாலுமே இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சதும் மீனாவுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. பாவம் அந்த 2 ஸ்டாஃப் மேலே போட்டுட்டு என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்டையுமே போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. முத்துக்கு பயங்கர கோபமாகவும் முத்துமே பார்த்தீங்கன்னா அங்கே சவாரி விட்டுட்டு அங்கேருந்து வராங்க. வந்து இந்த ரோகிணி நீ பண்ணது கரெக்டான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் ரோகிணிக்கு என்னன்னே புரியல, எதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணி நீ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கவே கூடாது, உங்கள் பணத்தை நீங்களே எடுத்துகிட்டு பாவம் அந்த 2 ஸ்டாஃப் மேலே போட்டுட்டு பார்த்தியா, இதுதான் உன் புத்தி, சில்லற புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு முத்துவுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கலாமா அப்படி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.